Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். எங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் சொல்றாங்க பிஜேபியோடு ஒருபொழுதும் கூட்டணி கிடையாது. உடனே அக்கா தமிழிசை என்ன சொல்றாங்க, நிர்மல் குமார் தானே சொல்றாரு, ஏன் அவங்க தலைவர் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. இப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படிங்கிற தமிழிசை அவருடைய அழைப்பை எப்படி பாக்குறீங்க? திமுகவையும் பிஜேபியும் ஒரே தராசு தட்டுல வைக்கிறோம் நாங்க. இது அரசியல் எதிரி, இது கொள்கை எதிரி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னொரு பாசிசத்தோடு நீங்க கைகோர்க்க சொல்றீங்களா? திமுக எப்படி பாசிசமோ அதே போன்ற பாசிச மனநிலை கொண்ட ஒரு கட்சி தான் பிஜேபி. காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, களம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஜூன் 22 எங்க தலைவர் தளபதியினுடைய பிறந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறப்போகுது. திமுகவை அடின்னு அடிக்கிற தாவேகா ஏன் அதிமுக ஊழல் குறித்தும் அதிமுக பத்தி எதுவுமே பேசாம? சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கொடுத்துட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை கொடுத்துட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியை கொடுத்துட்டாங்க. தொடர் தோல்வியை அதிமுகவிற்கு மக்கள் ஏன் கொடுத்தார்கள்? பரபரப்பான வாழ்க்கை சூழலில் மக்கள் மறப்பது இயல்பு. அதை நினைவுபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் மீண்டும் மீண்டும் திமுக செய்த துரோகத்தை நம்ம சொல்றோம். நீங்க தேர்தல் வாக்குறுதியா சொன்ன எதை நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க? நீட்டுக்கான ரகசியம் என்ன சொல்ல முடியுமா? நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறார்ல, இதுவரைக்கும் நீங்க போகவே இல்லை, ஏன் இப்ப திடீர்னு போறீங்க? அரசு முறை பயணமா டெல்லியில போய் சந்திக்க இதுவரைக்கும் போவாத நீங்க ஏன் திடீரென்று இந்த கூட்டத்திற்கு செல்வதற்கான காரணம் என்னவென்றால், யார் அந்த தம்பி? அவரை காப்பாற்றுவதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் செல்கிறாரா என்ற கேள்வி வருதா இல்லையா? அங்க 1000 நாட்கள் போராடிட்டு இருக்காங்களா விவசாயி, அந்த விவசாயிகளை பார்க்கணுங்க. நீங்க போய் பாத்தீங்களா? வேங்க வயலுக்கு போகணும். நீங்க அந்த மலம் கலந்து தண்ணியை குடிச்சாங்களா மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களை போய் நீங்க பார்க்கணும். போய் பாத்தீங்களா? வடகாட்டுல அவ்வளவு பெரிய சாதி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க போங்க முதலமைச்சர் அவர்கள், அங்க போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாருங்க. 24 மணி நேரம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருக்கு எல்லா கட்சிக்கும். காலையில தூங்கி எழுந்திலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாயை திறந்தாவே தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். எங்க தலைவரை பத்தி பேசுறது, அவர் தனி விமானத்துல போறாரு, அப்படி போறாரு, இப்படி போறாருன்னு பொய்யான விமர்சனங்களை முன்வைப்பது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயோலா மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் சொன்னாரா? விஜய் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஆனா இதை புரிந்து கொள்ளும் போது அப்ப பாஜக கூட்டணியில் அதிமுக தலைமையில் தாவேக உள்ள வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விமர்சனங்கள், ஒரு பார்வைகள்லாம் ரொம்ப முக்கியமா வைக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதாவது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பேச்சு என்பது சிறுபிள்ளைத்தனமானதா ஒரு பேச்சாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டில் எங்க தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாரு, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. அந்த நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடு. ஆனால் பிஜேபியினுடைய கோட்பாடு என்னன்னா, பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்பதை ஆதரிப்பது தான் பிஜேபியினுடைய கோட்பாடு. அப்போ எங்களுடைய கோட்பாடும் அவங்களுடைய கோட்பாடும் நேர் எதிரானது. அப்போ கொள்கை ரீதியாக நேர் எதிராக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி பிஜேபியோடு கூட்டணி வைப்போம்? எந்த இடத்துல எங்க தலைவரோ இல்லை எங்க கட்சியை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகளோ நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறோம், அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறோம்னு ஏதாவது நாங்க சொன்னோமா? ஒருபொழுதும் பிஜேபியோட கூட்டணி தமிழக வெற்றி கழகம் வைக்காது. அதற்கான தேவையும் கிடையாது. தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு ஒரு ஆபத்தான ஒரு களத்தை நோக்கி மாறிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா பிஜேபி என்பது ஒரு பாசிச கட்சி. பிஜேபி என்பது மதத்தை வைத்து, சாதியை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பிளவுவாத சக்தி. அதுல மிக தெளிவாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளவுவாத கட்சிகளோடு நாங்கள் எப்படி கூட்டணி வைப்போம்? தமிழ்நாடு மண் என்பது ஒரு முற்போக்கான ஒரு மண். தமிழ்நாடு மண் என்பது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கிறது. முற்போக்குக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அதற்கு நாங்க துணை நிற்போமா? ஒருபொழுதும் அந்த தவறை எங்க தலைவரோ எங்க கட்சியோ எங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ நாங்க செய்ய போறதே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் எங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் சொல்றாங்க, பிஜேபியோடு ஒருபொழுதும் கூட்டணி கிடையாதுன்னு. உடனே அக்கா தமிழிசை என்ன சொல்றாங்க,
நிர்மல்குமார் தானே சொல்றாரு, ஏன் அவங்க தலைவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. யார் நிர்மல்குமார் என்பவர்? யார்? எங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், எங்க தலைவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகி. அவர் சொல்றதும் எங்க தலைவர் சொல்றதும் ஒண்ணுதான். ஏன் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? கட்சியுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக நானும் சொல்றேன், பிஜேபியோடு ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்காது. பிஜேபி தமிழ்நாட்டிற்கு ஆபத்தான ஒரு கட்சி. பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக நின்று எதிர்க்கும். இப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படிங்கிற தமிழிசை அவருடைய அழைப்பை எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுகவை வீழ்த்துவதற்கு ஓர் அணியில் திரள வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழிசை அக்கா தமிழிசை அவர்கள் பிஜேபி ரொம்ப யோக்கியமான ஒரு கட்சியா? பிஜேபி திமுக எதிர்ப்புல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பாஜக வந்து திமுக எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுகவும் பொது எதிரியான திமுக வீழ்த்துவோங்கிற இதுல ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாருக்குமே வந்து திமுக முதுமை நோக்கமா இருக்கு. உதாரணம் காரணமாக தானே ஓரணியில் திரளவும் அப்படிங்கிறது அரைக்கோள் விட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், யாரும் காயப்பட வேணாம். 2 விஷச்செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷச்செடி இருக்கு. இல்ல இந்த விஷச்செடியில கொஞ்சம் தாங்க விஷம் இருக்கும், இந்த விஷச்செடியில வந்து நிறைய விஷம் இருக்கும். அதனால வந்து இதை நம்ம வெட்டிடலாம், இதை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது போன்றுதான் திமுகவையும் பிஜேபியும் ஒரே தராசு தட்டுல வைக்கிறோம் நாங்க. இது அரசியல் எதிரி, இது கொள்கை எதிரி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னொரு பாசிசத்தோடு நீங்க கைகோர்க்க சொல்றீங்களா? திமுக எப்படி பாசிசமோ அதே போன்ற பாசிச மனநிலை கொண்ட ஒரு கட்சி தான் பிஜேபி. பிஜேபி என்ன யோக்கியமான கட்சியா? இல்ல பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்கள்ல வந்து தேனாரும் பாலாருமா ஓடுது? எல்லா மாநிலங்களிலும் சாதி பிரச்சனையும் மத பிரச்சனையும் தலைவிரித்து ஆடுது. மணிப்பூர்ல என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? எல்லா பக்கமும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கு. அந்த கட்சியோடு சேர்ந்து கொண்டு நீங்க திமுகவை வீழ்த்தணும் சொல்றீங்களா? திமுகவையும் வீழ்த்தணும், பிஜேபியும் வீழ்த்தணும், அதுதான் எங்களுடைய பிரைமரி. அதனால ஒருபொழுதும் பிஜேபியை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது. அதை எதிர்க்கக்கூடிய களத்தில் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக இருக்கு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்திகள் இருக்கிறாங்க, முற்போக்கு சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் இருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்கு. நாம் எல்லோரும் சேர்ந்து நின்றுதான் பாசிசத்தை தமிழ்நாட்டிற்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு முதன்மையாக இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு இருக்கு. திமுகவை வீழ்த்தக்கூடிய வியூகத்தை எங்க தலைவர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கான கூட்டணியை உருவாக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கு. பல தலைவர்கள் எங்க தலைவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. பல கட்சிகள் எங்க கட்சியோடு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, களம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஜூன் 22 எங்க தலைவர் தளபதியினுடைய பிறந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறப்போகுது. இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் இருக்குங்க. 10 மாசம் இருக்கின்ற பொழுது இப்ப திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி வருவாங்க? 10 மாசம் அவங்க கட்சியை நடத்தணும்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்ல. அந்த அடிப்படையில் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் சம்மதத்தோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் கிடையாது. காட்சிகள் மாறும். இப்ப அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ என்கின்ற ஒரு கட்சி இருந்ததா இல்லையா? இப்ப எஸ்டிபிஐ கட்சி எங்க இருக்கு? வெளியில வந்துருச்சா இல்லையா? இது போன்று பல மாற்றங்கள் நடக்க போதுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி உருவாக போகுது. வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் கூட்டணி உருவாக போகுது. எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதை ஏற்றுக்கொண்டு பல கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்க கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கான யூகம் எங்களுக்கு தெரியும். அதற்கான வேலைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். பிஜேபியோடு கூட்டணி வைத்து தான் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. பிஜேபியும் வீழ்த்தப்படக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில். அப்ப அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்தும் இடத்துக்கும் வந்து தாவேகா வந்து நகருது. அதாவது பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணுங்க. இப்ப பாசிசம் எப்படி வருதுன்னா திமுகவை வந்து அடின்னு அடிக்கிற தாவேகா ஏன் அதிமுக ஊழல் குறித்தும் அதிமுக பத்தி எதுவுமே பேசாம என்ன சொல்றேன்னா பிஜேபி யோக்கியமான கட்சியான்னு கேட்கிறேன். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள் என்னங்க சொல்லுங்க? நம்ம நிதி கேட்டா கொடுக்கறது கிடையாது. கல்விக்கான வளர்ச்சி நிதி கேட்டாலும் பிஜேபி கொடுக்கறது கிடையாது. வெள்ளம் பேரிடர் போன்ற காலகட்டத்தில் நிதி கேட்டாலும் பிஜேபி கொடுக்கறது இல்லை. சொற்ப எண்ணிக்கையில தான் நீங்க கொடுக்குறீங்க. மீனவர் பிரச்சனையை நீங்க இன்னும் தீர்க்கல. கச்சத்தீவு பிரச்சனை நீங்க இன்னும் தீர்க்கல. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம். அதற்கான தீர்வை நீங்க உருவாக்கல.
தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்ல பிஜேபி ஈடுபட்டு கொண்டிருக்கு. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்க சொன்னா சொற்ப எண்ணிக்கையில தான் நீங்க ஒதுக்குறீங்க. எந்த இடத்திலுமே தமிழர் நலன் சார்ந்து பிஜேபி இல்லாத போது பிஜேபி எதற்கு தமிழ்நாட்டிற்கு? அப்போ பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு அதிமுக வருகின்ற பொழுது அதிமுகவையும் வீழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லங்க. இல்ல, உங்கள் கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவன் அர்ஜுனா அவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, எதிர்கட்சியான அதிமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து, அதாவது அப்ப இது எல்லாமே பார்க்கும்போது அதிமுகவுடன் ஒரு சாஃப்ட் கார்னர், அதிமுகவோடு ஒரு சாஃப்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்தா நம்ம கேள்வி கேட்க முடியும். இப்ப தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கா? திமுக ஆட்சியில் இருக்கு. ஒன்றியத்தில் யார் ஆட்சி இருக்கா? பிஜேபி ஆட்சியில் இருக்கு. அதனால திமுகவையும் பிஜேபி நம்ம கேட்கிறோம். அண்ணா திமுக எதிர்கட்சியில இருக்கு. தொடர்ந்து பல தோல்விகளை மக்களே கொடுத்துட்டாங்க. மக்கள் தோல்வியை கொடுத்ததால் தான் அண்ணா திமுக எதிர்கட்சியில போய் உட்காந்துருக்கு. சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை கொடுத்துட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை கொடுத்துட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியை கொடுத்துட்டாங்க. தொடர் தோல்வியை அண்ணா திமுகவிற்கு மக்கள் ஏன் கொடுத்தார்கள்? அண்ணா திமுக செய்த சோதனைகள், அண்ணா திமுக செய்த மக்கள் விரோத செயல்கள், இதையெல்லாம் பார்த்ததால் தான் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஆட்சி செய்தது போது நீங்க வீட்டுக்கு போங்க என்று அவர்களை தோற்கடித்தார்கள். மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு கட்சி குறித்து ஏன் பேசல என்று கேள்வி கேட்பதே தவறானது பிரதர். நாங்க தான் நேரடியாக திமுக பார்த்து கேட்கிறோம்ல, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கோம்ல. ஏன் கேட்கிறோம்னா, மக்கள் மறந்துடுவாங்க. பரபரப்பான வாழ்க்கை சூழலில் மக்கள் மறப்பது இயல்பு. அதை நினைவுபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில மீண்டும் மீண்டும் திமுக செய்த துரோகத்தை நம்ம சொல்றோம். நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியா சொன்ன எதை நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க? நீட்டுக்கான ரகசியம் என்ன சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? இல்ல முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்று சொன்னீங்களே, ஏன் ரத்து செய்யாம இருக்கிறீங்க? அதற்கு கையெழுத்து இயக்கம் நடத்தினீங்களே, கையெழுத்து வாங்கி அந்த படிவத்தை என்ன பண்ணீங்க? எங்க போய் பாத்தீங்க? குடியரசுத் தலைவர் பார்த்ததுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. யாரு போய் பார்த்தா? உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்தாரா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரா? நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறார்ல, இதுவரைக்கும் நீங்க போகவே இல்லை. ஏன் இப்ப திடீர்னு போறீங்க? அரசு முறை பயணமா டெல்லியில போய் சந்திக்க இதுவரைக்கும் போவாத நீங்க ஏன் திடீரென்று இந்த கூட்டத்திற்கு செல்வதற்கான காரணம் என்னவென்றால், யார் அந்த தம்பி? அவரை காப்பாற்றுவதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் செல்கிறாரா என்ற கேள்வி வருதா இல்லையா? ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு நிதி தராத போது நான் வந்து எந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னவர் தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்ப ஒன்றிய அரசு எல்லா நிதியும் கொடுத்துருச்சா? நமக்கு கல்விக்கான வளர்ச்சி நிதி இன்னும் கொடுக்கலங்க. 2000 கோடி நம்ம கேட்டுக்கிட்டு தானங்க இருக்கிறோம். கொடுத்துருச்சா? இப்ப எதற்காக நீங்க அவசரமாக டெல்லி சென்று அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ள போறீங்க? எப்பவுமே உங்க கட்சி சார்பாக மற்ற அமைச்சர்கள் தானே போனாங்க. முதலமைச்சர் ஒரு அரசு முறை பயணமா பிரதமரை சந்திக்கிறதும் மத்திய அமைச்சர்கள் சந்திக்கிறதும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. அதாவது ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு இணக்கமான ஒரு உறவு தானே, ஒரு மரபு தானே. முன்பெல்லாம் போவாத ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று போவதற்கான தேவை என்ன? கச்சத்தீவை மீட்பதற்காக இப்படி போயிருக்கிறாரா? தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இப்படி போயிருக்கிறாரா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்வதற்காக ஸ்டாலின் அவர்கள் இப்படி போயிருக்கிறாரா? டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் என்று சொல்வதற்காக ஸ்டாலின் அவர்கள் இப்படி அரசு பயணமாக போனாரா? ஏன் போகல? இதுக்கு மட்டும் ஏன் போறாரு? தம்பியை காப்பாற்றுவதற்காக போறாரா? யார் அந்த தம்பின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேக்குதே. சொல்ல முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களால்? சொல்ல முடியுமா? அப்ப ஏதோ ஒரு தம்பியை காப்பாற்றுவதற்காக பிஜேபியினிடம் சரணடைவதற்காக அவர் செல்கிறார். நீங்க வந்து அரசு முறை பயணம்லாம் நீங்க சொல்லாதீங்க. அரசு முறை பயணம் என்றால் கல்வியினுடைய வளர்ச்சிக்காக நான் நிதி தரமாட்டேன் என்று ஒன்றிய அரசு சொன்ன போது அதற்கு அவர் போயிருக்கணுமா கூடாதா? நீட் எங்க மாநிலத்துக்கு வேண்டாம் என்று சொல்வதற்காக போயிருக்கணுமா கூடாதா? புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்றதுக்கு போயிருக்கணுமா கூடாதா? வக்பு சட்ட திருத்தம் வேணாங்கன்னு சொல்றதுக்கு போயிருக்கணுமா கூடாதா? அப்பெல்லாம் போவாத திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று நிதி ஆயோக்கை காரணம் வைத்துக் கொண்டு போறார் என்றால் ஏதோ ஒரு தம்பியை காப்பாற்றுவதற்காக அவர் போறார். வெள்ளைக்குடையை தூக்கி கொண்டு போறார். வெள்ளைக்குடை எப்ப வேணாலும் விரிக்கலாம், அதற்காக அவர் செல்கிறார். அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்கிறேன். இல்ல இப்ப நீங்க குறிப்பிடுறது வந்து இப்ப சமீபத்தில் இந்த டாஸ்மாக் ரைடு, அதன் பிறகு வந்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கருடைய வீடு மற்றும் அலுவலகம் நடந்த ரைடு, எல்லாருமே கனெக்ட் பண்றீங்க. எல்லாருமே யாருங்க? இப்ப தலைமறைவான அந்த 2 பேரும் யாரு? ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் நிழலாகவும் இருந்தவர். இன்னொரு தயாரிப்பாளர், டான் பிக்சருடைய தயாரிப்பாளர், அவங்க சொந்த உறவினர். இவர் 2 பேர் தானே இப்ப தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்ப இவர்களை காப்பாற்றுவதற்கு தானே அவர் போய் ஆகணும். இந்த 2 பேர் சொல்லுவாங்கல்ல யார் அந்த தம்பின்றத அவங்க சொல்லிடுவாங்கல்ல.
அதனால தலைமறைவாக இருக்கிறாங்க. இவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் சொல்லிடலாம், யார் அந்த தம்பின்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்டாருங்க, இதுக்கப்புறம் பண்ண மாட்டாரு, அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மன்னிப்பு கேட்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார் என்று சமூக வலைதளத்தில் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளவு நாள் செல்லாதவர் ஏன் திடீர்னு ஏன் போகணும்? என்ன தேவை வந்தது? இல்ல, இப்ப நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனா தமிழ்நாட்டு நலன் சார்ந்து மத்திய அரசிடம் பல்வேறு நிதிகளை பெறுவதற்காக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிடம் வலியுறுத்துவதற்காக டெல்லிக்கு போகவே மாட்டாரா? அரசு புறப்பயணம் போகவே மாட்டாரா? ஏங்க நீங்க போவேனான்னு சொல்லல. இத்தனை முறை போவாதவர்கள் இந்த முறை ஏன் போறீங்க? கடந்த முறை போயிருக்கணும்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு, ஏன் போல? அதுக்கு முந்தின வருஷம் போயிருக்கணும்ல, அப்பெல்லாம் ஏன் போல? சொல்லுங்க. இல்ல, மாநில அமைச்சர்கள் அனுப்பிச்சு வச்சாங்களே, அதே போன்று இப்ப அமைச்சர்கள் அனுப்பி வைக்க வேண்டியதானே? நீங்க போக வேண்டிய என்னங்க தேவை இருக்கு? நீங்க எங்க தெரியுமா போனோம்? நீங்க பரந்தூருக்கு செல்ல வேண்டும். அங்க 1000 நாட்கள் போராடிட்டு இருக்காங்களா விவசாயி, அந்த விவசாயிகளை பார்க்கணுங்க. நீங்க போய் பாத்தீங்களா? வேங்க வயலுக்கு போகணும். நீங்க அந்த மலம் கலந்து தண்ணியை குடிச்சாங்களா மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களை போய் நீங்க பார்க்கணும். போய் பாத்தீங்களா? வடகாட்டுல அவ்வளவு பெரிய சாதி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க போங்க முதலமைச்சர் அவர்கள், அங்க போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாருங்க. ஸ்பாட்டுக்கு ரகுபதி எல்லாம் போய் காம்ப்ரமைஸ் முதலமைச்சர் போனுங்க. தரப்புலையும் மாநிலத்தின் முதலமைச்சர் தாங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு. காவல்துறையினுடைய அமைச்சர் யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்க. முதலமைச்சர் தாங்க போனோம். ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சிக்கு அரக்கோணம் சாட்சிங்க. அரக்கோணத்துல தனியா கொஸ்டினாவே வச்சிருக்கேன். இல்லங்க, நான் பேசுறேன், என்னங்க தப்பு இருக்கு அப்படிங்க? ஒரு பெண்மணி நான் ஒரு நபரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. சாட்சிகளை காவல் நிலையத்தில் கொடுக்கும். அந்த சாட்சி எப்படிங்க வெளியில வருது? அந்த சாட்சியங்கள் எப்படி, அந்த ஆதாரங்கள்லாம் எப்படி வெளியில வருது? எப்படி திமுக ஐடி விங்க் அது போகுது? அப்ப காவல்துறை யாருக்கு வேலை செய்றீங்க? கட்சிக்கு வேலை செய்றீங்களா, மக்களுக்கு வேலை செய்றீங்களா? மக்களுக்கு வேலை செய்யறது தானே காவல்துறை. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? இன்னும் அந்த நபர் தலைமறைவாக இருக்குதா சொல்றேங்க. கண்டுபிடிச்சிருக்கணுமா கூடாதா? இதே ஒரு சாதாரண ஒரு சாமாரன் இப்படி ஒரு பாமரன் இப்படி பண்ணியிருந்தா விட்டு வச்சிருப்பீங்களா? இப்ப ஆட்சியும் அதிகாரம் யாருக்கானதுங்க? எல்லாருக்கும் சரிசமமா இருக்கணும்லங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த நபரை நீக்கி இருக்காங்க. தெய்வ செயல். தயவுசெய்து பேரை மாத்துங்கப்பா. தெய்வ செயலா? அது ஒரு ஆபாச செயலா இருக்கு. எப்படி நீக்கினீங்க? எதிர்கட்சிகள் சமூக வலைதளம் மூலமாக மக்கள் எல்லோரும் தன்னெழுச்சியாக அந்த பாதிக்கப்பட்ட நபரை கட்சி விட்டு நீக்குங்க, அவர் மீது நடவடிக்கை எடுங்க என்று மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ததால் வேறு வழி இல்லாம கட்சி விட்டு நீக்கிறீங்க. அந்த சகோதரி புகார் கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? எஃப்ஐஆர்லாம் போட்டேன்னு சொல்லி காவல்துறை தரப்புல ஏன் அப்பெல்லாம் நீங்க நீக்கல? ஒரு வாரமா அந்த சகோதரி ஊடகத்தை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, காவல் நிலையத்துக்கு போறாங்க, புகார் கொடுக்குறாங்க, தான் அனுபவித்த தான் சந்தித்த அந்த கொடுமைகளை வெளியில கொண்டு வராங்க. ஏன் அப்பெல்லாம் நீங்க நீக்கிருக்கலாமா கட்சி விட்டு? அப்போ பிரச்சனை கை மீறி போனதுக்கு பிறகு வேற வழி இல்லாதனால நீக்கி இருக்கிறீங்க. எதிர்கட்சிகளும் மக்களும் தன்னியல்பாக அறிக்கையின் மூலமாக புரட்சியை செய்ததால் நீக்கி இருக்கிறீங்க. அப்ப இந்த ஆட்சியை நீக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் திமுகவை வீழ்த்தி விட்டு அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதற்காக நாங்கள் பிஜேபி கூட்டணிக்கு போனோம், அதிமுக கூட்டணிக்கு போகணுன்றது தேவை எங்களுக்கு கிடையாது. பிஜேபி அதிமுக மக்களால் தோற்கடிக்க போகக்கூடிய ஒரு கூட்டணி தான் அது. உறுதியாக அவங்க தோக்க தான் போறாங்க. புரியுதுங்களா? அதனால நாங்க மிகப்பெரிய ஒரு ஆட்சி மட்டத்தை நாங்கள் ஏற்படுத்த போறோம். திமுக செய்த மக்கள் விரோத செயலை மக்கள் மத்தியில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப யார் அந்த தம்பின்னு நம்ம கேட்கிறோம், முன்னாடி யார் அந்த சாருன்னு நம்ம கேட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அது குறித்து இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு கள்ளத்தனமான ஒரு ஆட்சினா அதுக்கு கள்ளக்குறிச்சி தான் சாட்சி. 70 பேர் செத்து போனாங்க கள்ள சாராயம் குடித்து. அக்கா கனிமொழி அவர்கள் வாய்க்கிலேயே பேசினாங்களே, விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு. ஏன் இப்ப ஏன் அக்கா வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றாங்க? நடிகர் சத்யராஜனுடைய பொண்ணு வாய்க்கிலேயே பேசுதே, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக திமுக இருக்குதுன்னு பேசுற அதே திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஏன் இந்த அரக்கோணம் பிரச்சனையை பத்தி நீங்க பேச மாட்டேன்றீங்க? ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பத்தி நீங்க பேசல? அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் ரீதியாக கொடுமை செய்யப்பட்டாங்களே, அது குறித்தியா நீங்க பேசல? நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்குது, அது குறித்து ஏன் பேச மாட்டேன்றீங்க? வடநாடு சாதி பிரச்சனை பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? வடகாடு பிரச்சனையை பத்தி. அப்போ கொத்தடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. 24 மணி நேரம் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருக்கு எல்லா கட்சிக்கும்.
காலையில தூங்கி எழுந்திலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாயை திறந்தாவே தமிழக வெற்றி கழகம் எங்க தலைவரை பத்தி பேசுறது, அவர் தனி விமானத்துல போறாரு, அப்படி போறாரு, இப்படி போறாருன்னு பொய்யான விமர்சனங்களை முன்வைப்பது. மக்கள் பிரச்சனையை பேசுங்க, திமுக செய்கின்ற அட்டூழியங்களை பத்தி பேசுங்க, அயோக்கியத்தனங்களை பேசுங்க. கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, டாஸ்மார்க் ஊழல் இல்ல இன்னும் நிரூபணம் ஆகல இல்ல, ஏன் ஓடி போனாங்க, ஏன் தலைமறைவானாங்க, அதை சொல்லுங்க. நிரூபணம் ஆகல இல்லங்க, உறுதி செய்யப்பட்டேன்னு நீங்க சொல்றீங்க. எதுக்கு தலைமறைவு ஆகணும்? எதற்கு தலைமறைவு ஆகல கேள்வியை முன்வைக்கிறாங்க. எதற்கு தலைமறைவு ஆக வேண்டும்? 40,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம். இந்த டூருக்கு எங்கேயும் போயிருப்பாரோ அந்த குறிப்பிட்ட நபர்? ஏங்க அது இதெல்லாம் வந்து இந்த வாதமே நீங்க வந்து நகைச்சுவையா கொண்டு போறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான செயல்பாடுங்க அவங்க பண்ணதெல்லாம். ஏமா கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மமதையில் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் வந்து கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் பொறுப்பேற்கணும், விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பேற்கணும், கம்யூனிஸ்டுகள் பொறுப்பேற்கணும். 4 ஆண்டுகளா வந்து திமுக அவ்வளவு பெரிய அட்டுழியங்களை செய்து கொண்டிருக்கு. கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் வாய் திறந்து ஏதாவது பேசுறாங்களா? தலித்துகளுக்கு எதிராக பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. சாம்சங் தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டது என்று நமக்கு தெரியும். தொழிலாளர்கள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கு, நாள்தோறும் கொலை நடந்துகிட்டு இருக்கு, ரவுடிசம் தலைவிரித்து ஆடுது, விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மாணவர்கள் நீட் தேர்வு வேணாம் என்று போராடிட்டு இருக்கிறாங்க. இது குறித்தெல்லாம் கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் பேசணும்ல. கூட்டணி கட்சிகளே சுதந்திரமாக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ பேரணியோ நடத்த முடியல. கம்யூனிஸ்ட் தோழர்களால் நடத்த முடியல, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களால் நடத்த முடியல, பேரணிக்கு அனுமதி கேட்டா கொடுப்பதில்லை. ஆனா RSS பயிற்சி வகுப்புக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதோட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? வெளியில வந்து நாங்க பாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, RSS எதிர்ப்புன்னு வெளியில பேசுறீங்க. ஆனா RSS பயிற்சிக்கு தமிழ்நாட்டுல வந்து அனுமதி கொடுக்குறீங்க பலத்த போலீஸ் பாதுகாப்போடு. இது யாரை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்? அப்போ வந்து திமுக என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கு. அதை வீழ்த்த வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.